இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, போன கிளாஸ் வந்து 5th கிளாஸோடு நான் முடிச்சிருப்பேன். இப்போ வந்து 6th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னுமே ஸ்டிச்சஸே போகலன்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 கிளாஸ் வந்து நம்ம சில்க் த்ரெட்லேயே வந்து ஷேப்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா, ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட தையல் வந்து பின்னி வராமல் நல்லா நேராக வரணும். நம்ம எடுத்தோடனே ஸ்டிச்சஸ்க்கு நேராக போயிட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் நம்மளுக்கு வராது. அதனால தான் நம்ம வந்து சில ஷேப்ஸில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து திலகம், அதுக்கப்புறம் கட்டமாக அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் வந்து உள்ள அப்படியே ஸ்கொயர் மாதிரி வந்துடும். இது எல்லாமே நம்மளோட ஷார்ப்னஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்படி அந்த இடத்துல ஷார்ப்னஸ் கொடுக்குறோன்றதுக்காக. அப்புறம் வந்து சர்க்கிள்லேயே வந்து ஸ்ப்ரிங் சர்க்கிள் மாதிரி அதில் வந்து போட போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு திலகத்துலேருந்து நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலேருந்து வந்து தையல் போட்டு வரேன். ஆனால் நான் ஏன் இப்போ மேலேருந்து தையல் போடுறீங்கன்னா, இது வந்து தப்பு. இந்த ஸ்டிச்சு வந்து மேலேருந்து போடக்கூடாது. இதை வந்து சொல்லும் போது தெரியாது, போட்டு காமிக்கும் போது மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறேன்றீங்கன்னா கண்டிப்பாக மேலேருந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வரும்போது நல்ல ஃபினிஷிங் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரியே தெரியும். ஏன்னா நம்ம எண்ட் நாட் போடும்போது கொஞ்சம் இடிக்கும். இப்போ நான் வந்து போட்டுகிட்டே வரேன் இல்லைங்களா, போட்டுகிட்டே வந்து அந்த இடத்துல 2 ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து ரொம்ப திக்காக தெரிஞ்சிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. எப்போவுமே நம்ம திலகம் ஷேப்பை ட்ரை பண்ணும்போது கீழே இருந்து தான் போகணும். கீழேருந்து மேலே போயிட்டு ஒரு செயின் வந்து நம்ம மார்க் பண்ணிங்கிறதுக்கு மேலே போட்டு பேக் இழுத்து அப்படியே வந்து செயின் போட்டுன்னு வந்தால் ஷார்ப்னஸ் சூப்பராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் ஸ்டிச்சில் வந்து கிரிப்பிங் செயின் பார்க்க போகிறோங்க. சின்ன சின்ன செயினை போட்டு எப்படி போடுறோங்க அப்படின்றத பார்க்க போகிறோங்க. அதில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். இப்போ போன ஸ்டிச்சு வந்து நான் எப்படி போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ போடுற ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாருங்க. போடும்போது மேலே ஒரு செயின் போட்டு அது பேக் இழுத்து போடும்போது அந்த ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும். எண்ட் நாட் வந்து 2 டைப் இருக்குது. 2 டைப்புமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 2 டைப்புமே சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து திலகம் ஷேப்பில் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். சில்க் த்ரெட் வந்து கட் ஆகும். கட் ஆகாத போடணுன்னா நீங்கள் வந்து ரொம்ப இழுத்து பிடிக்காமல் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக ட்ரை பண்ணாதீங்க, மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்கொயர் ஷேப்லேயும் போடுறேன் பாருங்கள். எப்போவுமே இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து போடும்போது உள்ளேருந்து போடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணி ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துலேருந்து தான் போடணும். அதே மாதிரி தான் சர்க்கிள்க்கும். ஏன் உள்ளேருந்து போடக்கூடாதுன்றீங்கன்னா, நீங்கள் உள்ளேருந்து போட்டு வரும்போது துணி வந்து ரொம்ப வந்து சேர்த்தி பிடிச்சி துணி தூக்கிக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளியிலேருந்து போடும்போது துணி தூக்காதா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக துணி அந்த இடத்துலையும் சேர்த்து இறுக்கி பிடிக்கும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, துணி வந்து அடிக்கடி ஃப்ரேமில் வந்து டைட்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் செயின் போட ஆரம்பிச்சிடுங்க. துணி கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா நீட்டாக வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டில் வந்து எட்ஜில் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நல்லா குழி ஆகிடும். அந்த இடத்துல குழி ஆகாமல் துணி வந்து நல்லா நீட்னஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம போகிற ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஆப்போசிட் சைடு வளைக்கும் போது எந்த பக்கம் வந்து நம்ம செயின் போடுறோங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டு பேக் ஸ்டிச் இழுத்துட்டு தான் நம்ம போடணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நல்லா கட்டமான ஷார்ப்னஸ் கிடைக்கும். இல்லைனா சர்க்கிளுக்கு வளைக்கிற மாதிரியே வளைஞ்சிட்டு வந்துடும். அது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணும்போது இப்போ ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு பாக்ஸ் போடும்போது அந்த பாக்ஸ் இடையில இருக்கிற துணி வந்து எங்கேயும் தூக்காமல் சுருக்கம் இல்லாமல் போடணும். கொஞ்சம் சுருக்கம் இருந்தால் கூட நம்ம வந்து ஒன்று ஊசியை டைட்டாக இழுப்போம், இல்லைனா த்ரெட்டை டைட்டாக இழுப்போம். அந்த மாதிரி இழுத்தா மட்டும்தான் வந்து துணி வந்து தூக்கிட்டு இருக்கும். இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரேமில் வந்து துணி வந்து லூஸாக இருந்தாலே அந்த மாதிரி வரும். நம்ம ஆரி ஒர்க் போடும்போது நம்ம வந்து நீடில் வந்து நூல் மாட்டி எடுக்கும் போதே தெரியும் ஃப்ரேம் வந்து டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்ட்டு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சஸ் மூவ் பண்ணும்போது நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஒரே மாதிரி தான் போடுவோங்க. எல்லா ஸ்டிச்சஸும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி போடுவோங்க. அதனால் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடினமாக இருக்கிறத நம்ம முடிச்சிட்டிங்கன்னா பின்னாடி போக போக ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. இப்போ அடுத்தது வந்து சர்க்கிளில் போடுறோங்க பாரு. இதுவும் அதே மாதிரி தான். உள்ளேருந்து செயின் போடக்கூடாது. வெளியேருந்து சர்க்கிள் போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் வெளியேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடுறேன். நூல் மாட்டலை அப்படின்னு சொல்லி நீடியில் ரொம்ப சுற்றாதீங்க. பொறுமையாகவே ஒரு சுற்றி நீங்கள் மெதுவாக தூக்கினீங்கன்னாவே வந்துடும். இப்போ சர்க்கிளில் போடும்போதும் நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக போடணும். ஏன் கேட்டிங்கன்னா சர்க்கிளில் வந்து அப்படியே வளைச்சி போடுறதுனால நம்மளோட போடக்கூடிய செயின் வந்து பெண்ட் ஆகிடக்கூடாது, அதாவது மடங்கிடக்கூடாது. அப்படி மடங்கும் போது ஒரு சில இடத்துல நல்லா ஷார்ப்பாக அந்த தையல் வந்து அழகாக தெரியும். மற்ற இடத்துல வந்து மடங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரியே தெரியாது. நீங்கள் வந்து அந்த இடத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக போடணும். இந்த மாதிரி சடனாக ஒரு இடத்துல நம்ம வளைக்கிற இடத்துல வந்து ரொம்ப பெரிய செயினாக போடக்கூடாது, சின்ன செயினாக போடணும். பெரிய செயினாக போட்டிங்கன்னா நம்மளது அப்படியே படுத்துக்கும், செயின் வந்து ஒன் சைடாக படுத்துக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா வளையிற இடத்துல எப்போவுமே குட்டி செயினாக லாக் செயினாக போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து செயின் வந்து மடங்காது, செயின் அப்படியே துணியோடு வந்து ஒட்டிக்கும். இப்போ இதுக்கு என்ன போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து லீஃபு அப்புறம் அலையாக இருக்கிற மாதிரி ஒரு லைன்ஸில் அதில் தான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடுவோம். இந்த கிளாஸ் வந்து இவ்வளோ தான். என்னோடய சேனலில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னாட்டாக போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரிப்பிங் செயின் பார்த்துப்போம். இப்போ பாருங்கள் செயின் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். செயின் எங்கேயுமே கமுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.